ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆவியை மட்டும், பரிசுத்த ஆவியை மட்டும் அபித்து போடாதிருங்கள். போதும். அல்லேலூயா. முதலாவது நம்ம வாசிச்சோம், ஆவியில எப்போதும் எப்படி இருங்க? அனலாயிருங்க. காலை ஆராதனை பார்த்தோம், யாக்கோப்பு அக்கினியாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். யாக்கோப்பின் வம்சத்தாரை நான் அக்கினியாக்குவேன்னு சொன்னார். யோசேப்பின் வம்சத்தாரை நான் அக்கினி ஜுவாலையாக்குவேன்னு சொன்னார். ஆண்டுடைய பிள்ளைகளே, அதனால தான் யாக்கோப்பின் வம்சம் இன்றைக்கு உலகத்திலே பேர் பெற்ற மக்களாக இருக்கிறாங்க. ஒரு தகப்பனுடைய அக்கினி ஜபம், உற்சாகமான ஒரு ஆர்வம், கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியம். அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்றார், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் பக்தி வைராக்கியத்தில் ஆவியில நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லி கொண்டு கர்த்தரை பாடி என்ன செய்யுங்க? கீர்த்தனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தன்னுடைய சீசனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இதன் நிமித்தமாக பாருங்க, உன் மேலே என் கைகளை வைத்ததினால் கவனிங்க, உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் நாம எப்போது எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள ஆவியில அனலா இருக்கணும். ஆர்வம். அதிகாலை ஜபத்திலையும் சரி, ஆண்டவரை துதித்து பாடுகிறதுலையும் சங்கீதங்களால் கீர்த்தனைகளால் எப்போதும் கர்த்தரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? துதித்து கொண்டே இருக்கணும், ஆராதித்து கொண்டே இருக்கணும். ஆவியை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதான்? அபித்து போடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது, வேதத்தில். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியை அபித்து போடாதிருங்கள். அல்லேலூயா. எப்போதும் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷை வரங்கள் பெறாமல் இருக்கலாம், நல்லா ஸ்தோத்திர பலி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் நிறைவை குறித்து அவர் சொல்லும்போது, ஒரு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் மதுபானத்தை குடிச்சு விட்டு பாருங்க, அவங்க சுயநினைவே மறந்துடுவாங்க. மதுபான குடியிலே, அந்த குடியிலே மதுபான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவங்க தங்கள் சுயநினைவை இழந்து ஒரு மாதிரி அங்குமங்கு என்ன செய்வாங்க? தள்ளாடி கொண்டு திரிவார்கள், புலம்பிக் கொண்டு திரிவார்கள். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான, கெட்டு போறதுக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்திருங்கன்னு சொல்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வந்து பூமிக்குரிய நிறைவல்ல, அது பரலோகத்தின் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நம்ம சிந்தனை, பேச்சு, செயல்பாடுகள் எல்லாம் இயேசுவை குறித்ததாகவே இருக்க வேண்டும். இயேசுவை குறித்ததாகவே இருக்க வேண்டும். பரலோகத்தை குறித்ததாகவே இருக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் எரியாத அடுப்பில் பூனை வந்து படுக்கிறது போல பிசாசு இருதயத்தை தாக்க ஆரம்பிச்சிடும். கெட்ட சிநேகங்கள் நம்ம இருதயத்தை தாக்க ஆரம்பிச்சிடும்.
துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம இருதயத்தை தாக்க ஆரம்பித்திடும். அதனால எப்போதும் தேவ சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படித்தோம்னா, அப்போஸ்தலர்களை பார்த்து மதுபானம் குடித்து புலம்புறவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஆவியானவர் அவங்களை மகிமையினால் நிரப்பினார். 13. மற்றவர்களோ பத்தியலா 120 சீடர்களும் கவலையை மறந்து, பயத்தை மறந்து, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி கர்த்தரை அந்நிய பாஷையினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆனால் மற்ற ஜனங்கள் என்ன நினைச்சாங்களாம்? இவர்கள் மதுபானத்தினால என்ன செய்கிறாங்க? நிறைந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். நாங்கள் ஒன்றும் மதுபானத்தில் என்ன செய்யலை, நிரம்பலை. யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனத்தின்படி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியிலே நாங்கள் நிரம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே ஜனங்களுக்கு பாருங்க, ஜனங்கள் சொல்றாங்க இவங்க மதுபானத்தினால் புலம்புறாங்க. 16, 17 படிங்க. யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் குமாரத்திகளும் அலையிலே சொல்லுவோமா? இதெல்லாம் ஏன் நீ வீட்டில் படிச்சு பாருங்க. பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றார். எந்த பேதுருவை பார்த்து ஜனங்கள் மதுபானத்தினால் புலம்புறார்கள் என்று கேட்டாங்களோ அந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றார். இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியில நிரம்ப நிரம்ப ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்ன செய்யும்? உண்டாகும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆவியில நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. எப்போதும் அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் நாம வருங்காலத்தில் இன்னும் வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அல்லேலூயா. கொஞ்சம் மதுபானம் நல்லா மதுபானம் குடிக்கிறவங்கள சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏய் மாப்பிள்ள கிக்கு குறைஞ்சிருச்சுரா, கிக்கு என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சிருச்சுரா, வாடா போய் கொஞ்சம் என்ன செய்வோம்? கிக்கு ஏற்றிட்டு வருவோம். இது போல தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அவங்க கெட்டு போகிறதுக்கு கிக்கு ஏற்றுறாங்க. நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்கிறதுக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுறதுக்காக கிக்கு ஏற்றணும். என்ன ஏற்றணும்? கிக்குன்னு தெரியுமா? தனியாக போய் உட்காந்து சோதராம் 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 சோதரம் சொல்லி வேத வசனங்களை அறிக்கையிட்டு நல்லா பாட்டு பாடி நல்லா கர்த்தரை துதிக்கணும். நல்ல ஆண்டவருடைய வாக்குத்தத்த பாடல்களை எடுத்து என்ன செய்யணும்? பாடி மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது நம்ம இங்கே பாருங்க, நம்ம அந்த பேட்டரியில் செல்லில் சார்ஜ் ஏற்றும் போது பவர் வருது. அது மாதிரி ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படியே நமக்குள்ளே நிரம்பி வரும். அல்லேலூயா. அதனால தான் அசதியாயிராமல், அசதி என்பது எதை காட்டுகிறது? சார்ஜ் இறங்கி போன பேட்டரியை காட்டுகிறது. பேட்டரியை கொண்டு கரண்டில் சார்ஜ் பண்ணும்போது அது எப்படி பவரை வாங்கி கொள்ளுதோ அதுபோல் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணுமா, சாபத்தை ஜெயிக்கணுமா, அந்தகார சர்ப்பத்தின் ஆவியை நீங்கள் வெல்லணுமா,
எப்போதும் உங்கள் வாயில், நம்ம வாயில் என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வரணும், நன்றி வரணும், வசனங்களை அறிக்கையிட்டே இருக்கணும். அல்லையா சொல்லுங்க. இப்போ பரலோக வல்லமையினால நம்ம என்ன செய்யப்படுவோம்? நிரம்பிக்கிட்டே இருப்போம். எந்த கவலையோ வேதனையோ போராட்டங்களோ எது நம்மளோட போராடினாலும் அது எல்லாம் தோல்வி அடைஞ்சு போயிடும். கரங்களை தட்டி ஆமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சாட்சி குறைய, தேவ அன்பு குறைஞ்சிருச்சுன்னா உடனே தேவ சமூகத்தில் தனித்து போய் உட்கார்ந்துடணும். பைபிள் படிக்கணும், நல்ல பாட்டு படிக்கணும், நல்ல வாயை திறந்து என்ன செஞ்சனா கர்த்தருக்கு சோத்திரம் 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 சொல்லும்போது அந்த கவலைகள், வேதனைகள், முன்கோபம், எரிச்சல், ஜெப குறைவு தான் கோபத்தை கொண்டு வர்றது, எரிச்சலை கொண்டு வர்றது, கவலையை கொண்டு வர்றது. அல்லேலூயா. போராட்டங்கள், கவலைகளை ஜெயிக்கணும்னா, கவலைகளை மறக்கணும்னா ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? கிக்கி ஏற்றணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த சாயந்தரங்களில் மத்தியானத்தில் பார்த்தா பாம்பன் பகுதியில் ஆட்டோவிலையும் கார்லையும் பைக்லையும் கூட்டம் கூட்டமாக போடுறாங்க. அவங்க முகங்களெல்லாம் பார்த்தா பேய் அடைஞ்ச முகமாக இருக்கு. பேய் அடைஞ்ச முகமாக இப்போ பார்க்குறதுக்கு ஒரு பரிதாபமாக இருக்கு. முகங்களை பார்த்தாலே அப்படியே பேய் அடைஞ்ச முகம் மாதிரி. அந்த இடத்துல கடை திறக்கிறதுக்கு முன்பாகவே போய் வெயிலில் காத்து கிடக்குறாங்க. என்ன ஏற்றணும்? என்ன ஏற்றணும்? கிக்கு ஏற்றணும். அது அவங்கள பேயாக, பிசாசாக, அவலட்சணமான மனுஷனாக மாற்றுது. சின்னப்பால பகுதியில் இருந்து பொம்பளையெல்லாம் சில பேர் மதுவான வாங்கி கொடுக்குறாங்க, பேசித்தன ஆவி. அதே நேரத்தில் கர்த்தருடைய கிக்கு அபிஷேகத்தை அனல் மூட்டன் வாயை திறந்து 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 நல்லா கை தட்டி கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க 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 அளவற்ற அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளே நிரம்ப நிரம்ப, நம்ம பாத்திரம் நிரம்ப நிரம்ப, சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ துக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, அந்த இடத்துல உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், உன் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டுடைய பிள்ளைகள் இன்னைக்குல இருந்து ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் பரலோக நதியிலே, பரலோக அந்த அபிஷேகத்தில், பரலோக சந்தோஷத்தில் நான் எப்படி இருக்கணும்? நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக சந்தோஷத்தில் நான் நிரம்பி இருக்கணும். அந்த அபிஷேகத்துக்குள்ளே நான் நிரம்பி இருக்கணும். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள்ளே இருக்கிற அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியை கேட்குற வேளையில் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகணும். ஆராதனைக்கு வந்துட்டு நீங்கள் வெறுமையாக போகக்கூடாது, அசதியாக போகக்கூடாது, வெறுமையான பாத்திரமாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் முள்செடிக்கு பதிலாக தேவாதிர விருட்சத்தை உண்டாக்குறவர். முள்செடி என்றால் கவலை, முள்செடி என்றால் தரித்திரம், முள்செடி என்றால் கடன் தொல்லை, முள்செடி என்றால் ஏமாற்றம், முள்செடி என்றால் நெருக்கம். ஆண்டவர் அந்த நெருக்கம் என்கிற முள்செடியை வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு தேவாதார விருட்சத்தை உண்டாக்குற தேவன் நம்முடைய ஆண்டவர். தேவாதார விருட்சம்னா என்ன தெரியுமா? துதி, ஆராதனை, ஜெபம், அத்தலம், தாளம், நடனத்தை உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம இருதயத்தில் அவர் தங்குற ஆண்டவர். நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, என் இருதயத்தில் அவர் தங்குற தேவன்.
சிங்காசனம் இடுகிற தேவன். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21:5 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ஆண்டவராய் இயேசு, பாருங்க, இருதயமாய் என் சிங்காசனத்தில், என் சரீரமாய் அவருடைய ஆலயத்தில், அவர் அமர்ந்திருக்கிற என் சிங்காசனமாய் இருதயத்துக்குள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ஆண்டவர், சொல்லுங்க, சகலத்தையும் ஏமாற்றங்கள், கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே என் வாழ்க்கையின் முடிவு என்ன என்று பரிதவித்து பரிதாபத்தோடு நிற்கிற நம்மை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நான், உனக்குள்ள இருக்கிற மகிமையின் நம்பிக்கையா இருக்கிற நான், சகலதை கரங்களை தட்டி சொல்லுவோம். நல்லா துதி வாய திறந்து, சகலத்தை நான் உனக்கு புதுசா மாற்றுவேன். நல்ல வீடு இல்லாம இருக்கியோ, நல்ல நிலம் இல்லாம இருக்கியோ, நல்ல தொழில் வாழ்வாதாரம் யாமே செழிப்பு இல்லாம இருக்கிறியோ, என் தகப்பன் இயேசு உனக்குள்ளே வந்து தங்கி இருந்தா அந்த அபிஷேகம், அந்த வல்லமை உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏமாற்றத்தையும் மாற்றிவிடும். எல்லா ஏமாற்றத்தையும் மாற்றிவிடும். ஆவியில எப்போதும் அனலாயிருங்க. அல்லேலூயா, ஆமென். தேவ அபிஷேகத்துக்கு நம்ம இடம் கொடுக்க நல்லா கவனிங்க, நம்ம சிந்தனையெல்லாம் மறைஞ்சு போயிடும். நம்முடைய நினைவுகள் எல்லாம் மறைந்து அந்த தேவ சிந்தை நமக்கு உண்டாகும். நாங்கள் அந்த ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா, நானும் சகோதரமார்கள் எல்லாரும் சேர்ந்து வனாந்தரத்தில், அப்போம்லாம் ஜெப வீடு, சரியான ஜெப வீடு கிடையாது, வனாந்தரத்தில் போய் இரவெல்லாம் நேரம் போகிறதே தெரியாது. 9 மணிக்கு போனோம்னா காலையில் 4 மணி 5 மணி ஆயிரும். ஆராதனை முடிய சிந்தனையெல்லாம் தேவ அன்பினாலே நிரப்பப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்தோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கும்போது அக்கினியாத்தான் இருக்கும். அந்தகார வல்லமைகளை, பிசாசுகளை நேரடியாக பார்ப்போம். தேவ தூதர்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறத பார்ப்போம். பரலோக தரிசனங்களை பார்ப்போம். தேவ மகிமை, சொல்லுங்க, இனிமையான மகிமை. அந்த மகிமையில நீங்களும் நான் என்ன செய்யணும்? எப்போதும் நிரம்பி இருக்கணும். அதனால தான் எபேசு பட்டணத்து சபையை பார்த்து சொல்றாரு, ஆதி அன்புக்கு திரும்புன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஒரு பெரிய அறுவை சிகிச்சை, பிரசவ காரியங்களோ மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல என்ன செய்வாங்க? அந்த நோயாளிக்கு குளோரோபான் கொடுப்பாங்க. குளோரோபான் கொடுத்த உடனே குளோரோபான் மருந்து கொடுப்பாங்க, இல்லைவிட்டா குளோரோபான் ஊசியை போடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே அவங்க நினைவு மண்டலமெல்லாம் மறைஞ்சிடும். சதையை அறுக்கும்போது, சரீரத்தை பிளேடை வச்சு அறுக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கணுமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மட்டும் எந்த உணர்வும் இருக்காது. அல்லேலூயா, எந்த உணர்வும் இருக்காது. அப்படித்தான் ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆபரேஷன் பண்ணார். ஒரு அயர்ந்த நித்திரைங்கிற குளோரோபானை போட்டார். அவனுக்கு என்ன நடக்கணுமே தெரியல. ஆண்டவர் லாவில் ஒரு ஆபரேஷனை பண்ணார். பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு எலும்பை எடுத்தார். லாவில் இருந்து எலும்பை எடுத்து ஒரு மனுஷியாக மாற்றினார். அவன் மயக்கம் தெளிந்து பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் ஒரு அருமையான ஒரு மனுஷியை உண்டாக்கி ஆதாமில் கொண்டு நிப்பாட்டினார். அவன் சொல்கிறான், ஒருவேளை தழும்பு இருந்திருக்கும் போல,
நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் நம்ம லாவில் இருந்து தான் ஒரு எலும்பை என்ன செஞ்சுட்டாரு, எடுத்துட்டார். பிதா ஒண்ணுமே சொல்லலை. அவன் சொல்றான், இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர், அவருக்குள்ள நம்ம நிரம்ப 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 நல்ல வாயை திறந்து, அதுக்கு தான் வாயை நம்மளுக்கு அழகா கொடுத்துக்காராண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. வாயை திறந்து நல்லா நீ ஜீவனுள்ள வார்த்தைகளை ஸ்தோத்திர பலிகளை சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். அப்படி சொல்ல சொல்ல நம்ம இருதயம் என்ன செய்யும், அப்படியே சமாதானத்தால் நிரப்பப்படும், சந்தோஷத்தால் நிரப்பப்படும். சாலமோன் ராஜா பிரம்மாண்டமான ஆலயத்தை கர்த்தருக்கு கட்டினான். ஆலயத்தை கட்டி ஆலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தருடைய அபிஷேக மேகம் ஆலயத்தை அப்படியே நிரப்பிருச்சு. அங்க உள்ள ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆசாரியர்கள் நிற்க முடியல, தள்ளாடுறாங்க கிடந்து. மதுபான அடிச்சுட்டு தள்ளாடுவாங்கள, அது மாதிரி தேவ வல்லமையினாலே நிரம்பி தள்ளாடுறாங்க. நிற்க கூடாம நின்றாங்களாம். சில நேரத்தில் அபிஷேகம் வரும்போது அப்படியே ஆவியானவர் சந்தோஷ அலைக்குள்ள கொண்டு போயிடுவார். சில நேரத்தில் நீங்க நினைப்பியா, என்ன ஐயா திடீர்னு குதிக்கிறாரு, ஆடுறாரு, ஏதோ அந்நிய பாஷையில் பேசுறாரு. அந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியமா தெரியும். என்ன பாஸ்டர் ஐயா, என்னையா உங்க வயசு என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க? அல்லேலூயா. சில பிள்ளைகளை பார்த்தா விசுவாசிகள் அப்படியே தேவ அன்புனால சுருண்டு விழுந்து கிடப்பாங்க. தேவ அன்பு வரும்போது அந்த சந்தோஷத்தை ஒருவர் நாளும் தாங்க முடியாது. இனிமையான சந்தோஷம், மறுரூப சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் நிறைவு. சொல்லுங்க நிறைவு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது, இதுதான் அபிஷேகம். நிறைவை பெற்றுக்கொள்ள தம்பி. அழுது புரண்டு அப்பாட்ட கேளு, ஆண்டவரே நான் ஒரு மனுஷனா வாழணும். இளைய குமாரன் தகப்பனை தேடி வரும்போது ஒரு மகிமையை பெற்றுக்கொண்டான் பாரு. எஸ்தர் ராஜாத்தி ராஜ சமூகத்துக்கு போகும்போது ஒரு மகிமையை பெற்றுக்கொண்டான். நிறைவானது வரும்போது உன் குறைவானதெல்லாம் ஓடி போய். நிறைவை கேளுங்க ஆண்டவரிடத்துல. நிறைவு தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மகிமை வரும்போது இன்றைக்கு உங்களை சாதாரணமா நீங்க பார்க்குறீங்க. வருங்காலங்கள் வரும்போது அந்த மகிமை உங்களை அப்படியே மகிமையான ஒரு ராஜ்யத்துக்குள்ள பல நாடுகளுக்கு தேசங்களுக்கு கொண்டு வருவார். சில மக்கள்லாம் கணுக்கால் அளவிலே நிற்பாங்க. 4 பாட்டு படித்தா போதும், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணால் போதும், ஒரு செய்தி கொடுத்தா போதும். அப்படி இல்லை. தேவ மகிமையில் நிரம்ப நிரம்ப நாடுகளுக்கு, தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, ஊர்களுக்கு, குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். சில மக்கள்லாம் வளர்ச்சியட விரும்புறதில்ல, வளர்ச்சியை விரும்புறதில்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி. கணுக்கால் அளவு இடுப்பு, ஆமாம், முழங்கால் அளவு, ஆமாம், இடுப்பு அளவு, நீச்சல் ஆழமுனுங்க அப்படியே இப்போ விரும்பாம ஒரே இலைக்கு அவங்க தான் பாருங்க. அந்த அது மற்றவங்களுக்கு இடரலாகவே இருப்பாங்க. குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆராதனைக்கு வந்துட்டு போய் கணவன் மனைவி சண்டை விட்டு கிடப்பாங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு கிடப்பாங்க, அப்படி பல குழப்பத்தில் கிடப்பாங்க. நல்லா எப்போதும்
சந்தோஷமாக இருக்கணும், ஆவியில் நிரம்பணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிங்கிற நிறைவுக்குள்ளே வர வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த மகிமை வரும்போது எந்த பாடுகளும் வேதனைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆவியானவர் நமக்கு வெற்றி கொடி பிடிப்பார். ஆவியானவர் எப்படி பிடிப்பாரா? வெற்றி கொடி பிடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை உங்களுக்கு ஆவியானவரை குறித்து முன்னுரையான காரியத்தை சொல்லியாச்சு. இப்போ ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறார். 4 பாயிண்ட் பார்க்க போகிறோம். 4 பாயிண்ட். இது உங்களுக்கு வருங்காலத்துக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்ய இருக்கும். வசனத்தை கேட்டு வாசித்து வீட்டில் போய் அசை போட்டு என்ன செய்யணும்? நல்ல ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருக்கு. அப்படி இருங்க. இந்த வசனம் உங்களை சும்மா விடாது. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு என்னுடைய நான் என் பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் பெரிதாகிக்கிட்டே இருக்கு. ஆமாம். திருமண மண்டபம் கட்டணும்ல. என்ன வீடு மட்டும்தான் கட்டின காணும். பெரிய திருமண மண்டபம், லாட்ஜு, ஹோட்டல்கள் எல்லாம் வரணும்ல. கான்ட்ராக்டு இன்ஜினியர் ஐயா சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மள சின்ன குடும்பமாக பார்க்கல, பெரிய ராஜ்யமாக பார்க்குறார். இன்னைக்கு உலக நாடுகளில் யாக்கோப்பின் வம்சம் நிரம்பி கிடக்கு. இங்கிலாந்து தேசம், அமெரிக்கா தேசம், டென்மார்க் தேசம், இப்படி பல நாடுகளில் யாக்கோப்பின் சந்ததிகள். அல்லேலூயா. நான் காலையில் அதுக்கு விளக்கம் சொன்னேன். நிறைய அதை குறித்து சில காரியங்களை விளக்கம் சொன்னேன். இப்போ அதுக்கு போக நேரம் இல்லை. ஆவியானவர் வந்தால் நமக்குள்ள என்னென்ன சம்பவிக்கும், அது என்னென்ன நடத்தும், ஆவியானவர் என்ன செய்வார்னு சொல்லி நம்ம 4 பாயிண்ட் பார்க்க போகிறோம். முதலாவது பாயிண்ட்டு, பரலோகத்தின் பரிசுத்தம் நமக்குள்ளே உண்டாகும். நமக்குள்ள என்ன உண்டாகும்? பரலோகத்தின் பரிசுத்தம் உண்டாகும். பூமிக்குரிய மதுபானம் பூமிக்குரிய அசுத்தத்தை கொண்டு வரும். பரிசுத்தாவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க பரிசுத்தாவியானவருக்காக நீங்கள் காத்திருக்க பரலோக பரிசுத்தம் நமக்குள்ள உண்டாகும். என்ன பரிசுத்தம் உண்டாகும்? பரலோகத்தில் பரிசுத்தத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவின் நாட்களில் ஜனங்களுடைய இருதயம் சீர்கெட்டு போயிருந்தது, பொல்லாததாக இருந்தது. ஆவியானவர் வந்து போராடி ஜனங்கள் இருதயம் மனம் திரும்பாமல் இருந்துச்சான். வேதனைப்படுறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நம்முடைய கர்த்தர் அதெல்லாம் ஐயா கவனிங்க, என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, படிங்க. அவன் மாம்சம் தானே, இன்னைக்கு செத்தா நாளைக்கு அழிஞ்சு போகிற மனுஷன் தானே அப்படின்னு சொல்கிறார். போதும். என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு என்ன செய்வதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை கண்டிப்பார், மீறுதலை கண்டிப்பார், மனம் திரும்புதலை குறித்து போதிப்பார். நாம் மனம் திரும்பிட்டோம்னா ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ள வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சிருவார். மனம் திரும்பாமல் நம்ம கடினப்பட்டுக்கிட்டே நம்ம பாவத்தை விட முடியலையே, நான் இதை ஜெயிக்க முடியலையே நம்ம போனோம்னா அது மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். நான் ஆரம்ப நாட்களில் ஒரு பாவம் என்னை அடிமைப்படுத்த பார்த்துச்சு, ஒரு மீறுதல் என்னை அடிமைப்படுத்த பார்த்துச்சு. அதனால ஆண்டவர் என்னோட பேசினாரு, நீ இதில் இருந்து மனம் திரும்பலைன்னா உன்னை கொன்னே போடுவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆவியானவர் பேசினார்.
தொழில் நஷ்டமாகுது, போன படகு திரும்பி வரமாட்டுக்கு, ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி என் அந்தரங்க வாழ்க்கையில் கர்த்தரோடு போராடுறேன். தெளிவாக ஆண்டவர் பேசினார். மனம் திரும்பலைன்னா நடக்கிறதே வேறேன்னு சொன்னார். அது ஒரு பாவம்தான் என் வாழ்க்கையில். நான் கர்த்தர் அன்றைக்கு எனக்கு மனம் திரும்பலை கொடுத்தாரு. அதில் இருந்து கர்த்தருடைய கரை என்னை பாதுகாக்குது. அது மற்ற மீறுதல் தீமைகளுக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் என்னை நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. நாம் எந்த காரியத்தில், தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தாவீது உரியாவின் சங்கதியை தவிர வேறொரு காரியத்தில் அவன் தவறு பண்ணலேன்று. நாமளும் ஒரு மீறுதலில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அந்தரங்க வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தவறி இருந்தா நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பி இனி நம்முடைய பார்வையை நோக்கமெல்லாம் பாவத்தை ஜெயிக்கிறதுலையே நம்ம இருக்கணும், மீறுதலை ஜெயிக்கிறதுலையே இருக்கணும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், என் ஆவி மனுஷனோடு, அவன் மாம்சந்தானே, அவன் இருதயத்தின் நினைவுலாம் எப்படி இருக்கிறது? பொல்லாததா இருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் எதுக்காக நமக்கு வர்றாரு? பரலோக பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எல்லாரோடும் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். மாமியோடு, மருமகளோடு, அத்தாச்சியோடு, மதினியோடு, அண்ணன் தம்பியோடு, சொந்த பந்தங்களோடு எப்படி இருக்கணும்? யாவரோடும் சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அரசியல்வாதி திருமாவளவன் இருக்கார் தெரியுமா? திருமாவளவன் அவர் பைபிளை குறித்து பேசுகிறார். பைபிள் யாவருக்கும் பொதுவானது. அதை கை கொள்றவங்க நிச்சயமாக நல்லா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவர் ஒரு இந்து சகோதரன் சொல்கிறார், ஒரு அரசியல் தலைவர். ஆண்டோடைய பிள்ளைகளை எல்லாரோடு எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அடுத்தது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது கர்த்தரை. அப்ப பரிசுத்தம் நம்ம இருதயத்தில் இருக்கிறீங்க பாருங்க. பாவ அறிக்கை பண்ணி அழுது, அப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா, மீறுதலை மன்னிங்கப்பா, நான் உங்கள் பிள்ளைப்பான்னு சொல்லி மனம் திரும்பும்போது தேவனையே நீங்கள் தரிசிப்பீங்க, படைத்தவரையே நீங்கள் தரிசிப்பீங்க. பரலோகத்தின் ஆவியானவர் நம்மளை பரலோகத்தின் பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படித்தோம்னா, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனையே என்ன செய்வாங்க? தரிசிப்பாங்க. கரங்களை தட்டி சொல்லுமா, தேவனையே தரிசிப்பாங்க. பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோம்னா சாத்தானுக்கு அடிமையாயிருவாங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் உங்களுக்கு கூட்ட முடியாது. இந்த கவலை வேதனையெல்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் உலகத்துக்குரியதாக மாற்றாதீங்க. அந்த கவலைகளெல்லாம் மாற்றுகிற பரலோக தேவனுடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பரலோகத்தினுடைய தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அந்த கவலைகளெல்லாம் உங்களை மாற்றிடுவார், உங்களை விட்டு எடுத்து போட்டுருவார். அப்போ ஆவியானவர் வரும்போது இங்கே பாருங்க என்ன செய்கிறாரு? ரோமர் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகோதரரே, புறஜாதி மக்களாகி அந்த பழி இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க நம்மளை பரிசுத்தமாகிக்கிட்டே வருவார். ஆவியானவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறவர். ஆவியானவர் தான் இயேசுவின் இரத்தத்தினால் நம்மளை கழுவி பரலோக பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வருவார். எங்கே கொண்டு வருவார்? பரலோக பரிசுத்தத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வருவார்.
ஆவி இங்கே பாருங்க, புறஜாதிகளுடைய பழி பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்படுகிறது? பரிசுத்தமாக்கப்படுகிறது. சொல்லுவா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க. நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் இந்த சத்திய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டபடியினால். ஆமென். ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குற தேவன். ஆவியினால தான். அதனால தான் எப்படி ஆவியினால பரிசுத்தம்? வாயில ஸ்தோத்திர பலி செலுத்தணும். வாயில தம்பி கவனிங்க, ஸ்தோத்திர பலி செலுத்தணும். அந்நிய பாச அபிஷேகம் பெற்றவங்க பேசிக்கிட்டே இருக்கணும். வாயில விசுவாச வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸோ வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா, மொட்டை மாடி இருக்குதா? மொட்டை மாடி இருக்கிற வீடு நிறைய வீடு இருக்குது. அப்படியே மேலே மொட்டை மாடியில் ஏறணும், அப்படியே சொல்லணும். வீட்டுக்குள்ள கொல்லப்பகுதியில் நடமாடி அப்படியே துதித்துக்கிட்டே இருக்கணும். துதிக்க 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 உங்கள் ஆவியில் எழுப்புதல் வர வர உங்களுக்கு எதிராக படம் எடுத்து நிற்கிற நாகப்பாம்பு, கருநாகம், மலைப்பாம்பு, விரியன் பாம்பு, கொல்லிவாய் சர்ப்பம் சுட்டரிக்கப்படும். புரிஞ்சா? கைதட்டி ஆமின்னு சொல்லலாமா? நானே சொல்லி சொல்லி இப்படி தட்டிக்கிட்டேன். நானே கயத்தை இழுக்கிறேன். அல்லேலூயா. சுற்றி துதித்துக்கிட்டே எவ்வளவு போராட்டம் வந்தாலும் உங்களை மேற்கொள்ளாது. ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆரம்ப நாட்களில், மனம் திரும்பின நாட்களில் எப்படி பாவத்தை ஜெயிக்கணும்னு தெரியாது. அடிக்கடி நான் கேரளா போவேன் முதல்ல போட்டு வாங்கிறதுக்காக. போட்டு வாங்கி கொடுப்பேன். போட்டுகள் வந்து வாங்கிட்டு வருவேன். அங்கெல்லாம் போனால் வித்தியாசமான எண்ணங்கள் வரும். அப்போ ரொம்ப எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. இது என்னப்பா இது? திரும்ப நான் இங்கே வந்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அப்போ தான் வசன வெளிச்சங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. இயேசுவின் ரத்தத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும். ஆமாம். அங்கே போய் நான் கேரளாவில் இறங்கினோன்னு, கொல்லத்தில் போய் இறங்கினோன்னு இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 சொல்லிட்டே. அல்லேலூயா. அங்கே ஒரு மாதா லாட்ஜ் இருக்கு கொல்லத்தில். அங்கேயே பாவம் தங்க முடியாது, அந்த அளவுக்கு பாவம். மதுவான பழக்கங்களும் தீய பழக்கங்களும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளேயும் வாசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளேயும் அறிக்கை பண்ண அந்தகார எண்ணங்கள் வரவே வராது. கிருபையா கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி ஏன் சாட்சி சொல்கிறேன்னா, நீங்கள் வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், என்னுடைய பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஜெயம் எடுக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன பரிசுத்தத்தை கொண்டு வருவார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன பரிசுத்தத்தை கொண்டு வருவார்? பாயிண்ட் ஆஃப் ஜீசஸ். பரலோக பரிசுத்தத்தை கொண்டு வருவார். அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. ரெண்டாவது, உன்னத பலன் ஆவியானவர் கொடுப்பார். பூமிக்குரிய சிந்தையெல்லாம் மறைஞ்சு போயிடும். பூமிக்குரிய சிந்தை, அவன் இவ்வளவு நகை போட்டிருக்காளே, இவன் இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காளே, எம்புருஷன் என்னத்துக்கு புருஷன் இவர்? இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டது பனைமரத்துக்கு வாக்கப்பட்டிருக்கலாம், தென்னை மரத்துக்கு வாக்கப்பட்டு, அந்த எண்ணமெல்லாம் வர பூமிக்குரிய பலனெல்லாம் மறைஞ்சு உன்னத பலன் வரும். எனக்கு கொடுத்த மனைவி சொல்லவா வேணும்? அல்லேலூயா.
கணவன் எனக்கு கொடுத்த கணவன், அல்லேலூயா, தேனிலும் இனிமை. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறார். குணத்துல அப்படியே சொல்ல 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 உன்னத பலன் ஒரு தேவ சிந்தை வந்துக்கிட்டே இருக்கும். தேவ அபிஷேகம் நிரம்ப நிரம்ப அந்த எண்ணங்களெல்லாம் நீங்கி ஒரு தெய்வீக சந்தோஷம் வரும். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னத பலன், உன்னத பலன் வரும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நல்லா கவனிங்க, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், பாருங்க, எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், அதான் பரிசுத்த ஆவி வரும்போது அவருக்கு சாட்சியா மாறும். யாருக்கு சாட்சியா மாறுவான்? லூக்கா 24:49 சொல்லப்பட்டிருக்குதா, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். சொல்லுங்க 49 வாக்குத்தத்தம்னா என்ன வருதான்? ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பேசி வைக்கிறது மாதிரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பேசுன மாதிரி ஒரு வாக்குத்தத்தம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏம்மா கவனிங்க, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரை. அதில் என்ன, ஒவ்வொரு நாளும் அதிகாலை விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தேவ சமூகத்தில், எருசலேம்னா தேவ சமூகம், தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திர பலியிடணும். அந்த நாளுக்குண்டான தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு செல்லுக்கு சாட்சி ஏற்றுறமோ, பேட்டரிக்கு சாட்சி ஏற்றுறமோ, அதுபோல் தேவ சமூகத்தில் தனித்து அமர்ந்து நல்லா வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க, ஆராதிங்க. அந்த நாளுக்குண்டான பலனை கர்த்தர் செய்ய உங்களுக்கு தருவார். அந்த நாளுக்குண்டான ஆலோசனையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தருவார் ஆண்டவர். நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எருசலேம் இல்லைன்னா ஒன்றில் ஜெப வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லை தனித்திருந்து நல்லா குறைஞ்சது அதிகாலையில் 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? ஆமாம், ஜெபம் பண்ணு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும், அதேலா அல்லேலூயா. என்ன அன்பு, என்ன ஆவி? பலமும். அந்த ஆவியானவர் பாருங்க, உன்னத பலனை கர்த்தர் தர்றார். பலமும் அன்பும், தெளிந்த புத்தியை கொடுக்குறார் ஆவியானவர். துன்மார்களோடு சேர விட மாட்டார், பாவிகளுடைய வழியில் நிற்க விட மாட்டார், பரிகாசக்காரனோடு உட்கார விட மாட்டார். உன்னத வழியில் தெளிந்த புத்தியை கொடுப்பார். அதனால தான் நான் சொன்னதுன்னா, நீங்கள் நல்லா ஏசப்பாவை மகிமைப்படுது. உங்களுக்கிட்ட தான் அவர், உங்கள் பக்கத்தில் தான் அவர் நிற்பார். அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் புது பலத்தால் இருப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஏசாயா 40:31 புது பலன் அடைந்து காலையிலே கழுகு போல் எழும்பி செட்டைகள் எடுத்து எழும்புவார். கழுகு செட்டை எடுத்து எழும்புவது போல எழும்புவார். ஓடினாலும் அந்த நாளில் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அதிகாலை நீங்கள் பிடிச்சிக்கங்க, 3:30 மணி 4 மணி 6 மணி வரை ஆண்டவரை துதிங்க. நேரம் கிடைக்கிற நேரத்தை விட்டாதீங்க. எல்லா நேரமும் விடிய விடிய தூங்கணும்னு சொல்கிற ஒரு விதிவிலக்கே கிடையாது. நல்லா தனித்திருந்து எழுந்து ஆர்வத்தோடு கர்த்தரை துதிங்க. பிரஸ்ஸா துதிங்க, பிரஸ்ஸா துதிங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறோம், டிபனோ இல்லை,
ரைஸோ பிரியாணியோ சாப்பிட போயிருக்கு. அவன் அங்கேருந்து வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து புளிக்க வச்ச கஞ்சியை கொண்டு இலையில கொண்டு ஊற்றுனான்னா எப்படி இருக்கும்? இலையோடு தூக்கி அவன் மூஞ்சில் அடிச்சுட்டு வெறுவருன்னு இருந்துச்சு வெளியே வந்துடும். அதுபோல தான் நம்மளும் இங்கே இருங்க, குளிர்ந்த கஞ்சியா புளிச்ச கஞ்சியா அப்படியே சில கல்யாண வீட்டில் பார்த்தோம்னா நைட்டு 9 மணிக்கெல்லாம் இட்லியை பூரா அவிச்சு முடிச்சுட்டு படுத்துருவான். காலையில் போனால் ஒவ்வொரு இட்லியும் இந்த கடுக்கா நொங்கு மாதிரி இருக்கும். அப்படி உடைக்கு முன்னாடி படாத பாடுபட்டு வாயில் வச்சா ஒரே புளிப்பு. ஒரு பக்கம் பார்த்தா அங்கே சட்டினி சளிச்சு போய் என்ன செய்யும், அவன் சமையலுக்காரன் முன்னாடி 9-10 மணிக்கெல்லாம் அவிச்சு வச்சுட்டு படுத்துருவான். அல்லேலூயா. உங்களுக்கு அனுபவம் இருக்கிறனால சொல்கிறேன். ஏதோ ஒரு பாவ சிந்தனையோடு ஏதோ ஒரு இதில் எதையோ நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அவிச்ச இட்லியை போல் அப்படி ஸ்பெஷல் தோசை நெய் தடவி போடுறது போல் போட்டு தேவ சமூகத்தில் உட்காரும். தேவ சமூகத்தில் உட்காரும் போது சளிச்சு புளிச்சு போய் உட்காரக்கூடாது. சூடான அப்பமாக உட்காரணும். போய் சூடான அப்பமா. அந்த அப்பத்தை வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் மட்டும்தான் சாப்பிடணும். அந்த பிரதான ஆசாரியன் புதிய ஏற்பாட்டில் யாருன்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. கைத்தட்டுங்க. நம்மளை அப்பமா அவர் பார்க்குறார். சூடாக இருக்கணும், நல்ல ஒரு புளிப்பு இல்லாமல், யார் மேலேயும் கசப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் இருக்கு. ஆண்டவரை துதிக்கும் போதெல்லாம் அப்படியே இருக்கு. சொல்லுங்கள் அல்லேலூயா. 3வது ஆவியானவர் எதுக்கு வர்றா தெரியுமா? தெய்வீக வல்லமையை நமக்கு தர்றதுக்கா. தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை, பிசாசுகளை துரத்துற வல்லமை, அந்தகார வல்லமைகளை ஜெயமெடுக்கிற வல்லமை, தெய்வீக வல்லமை, நோய் பிணிகளை சுகமாக்குற வல்லமை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 38 எழுதப்பட்டிருக்கு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பினார். அவர் பிசாசின் வல்லமைகளை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக விடுதலையா சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2வது வசனம். தெய்வீக வல்லமையை நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே. இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க பாப்பா, பக்கத்தில் சொல்லுங்க. எலும்பு எலும்பு சீயோனே. என்னக்கா சொல்ல மாட்டேங்கிறிய? சொல்லுங்க. எலும்பு எலும்பு சீயோனே. பரலோக பிள்ளையே, பரலோகத்தின் மகனே, பரலோகத்தின் மகளே, எழும்பு. உற்சாகமா எழும்பு, ஆர்வத்தோடு எழும்பு. எழும்பு எழும்பு சீயோனே. உன் வல்லமையை, உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை, உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, ஆமே, எழும்பு. வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அவர் சர்வ வல்லவர். நம்முடைய தேவன் யாரு? ஆதியாகமம் 17:1 படிக்கிற ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எரேமியா 32:27 சொல்றார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எதை குறித்து நீ கலங்காத மகனே, எதை குறித்து பயப்படாத மகளே. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தெய்வீக வல்லமை உன்னை தாங்கும். தெய்வீக வல்லமை உங்களை தாங்கும். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை.
ஒருவேளை நீங்க நினைச்சு ஆமா பிரயாசப்பட்டு நீங்க தோத்து போயிருக்கலாம் தம்பி. இதுவரை நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அதிசயமான தேவன், என்னால செய்யக்கூடாத ஒரு பெரிய அதிசயமான காரியம் உண்டோன்னு சொல்றார். ஆனால் நம்ம மனம் திரும்ப ஆரம்பிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 62:12 வசனத்தில் தாவீதுடைய அனுபவம் என்ன தெரியுமா? பாருங்க, கிருபை உம்முடையது, பலனளிக்கிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. 12வது வசனம் படிக்க மறுபடி. கிருபை உம்முடையது ஆண்டவரே, அவன் செய்கைக்கு தக்கனா பலனளிக்கிற தேவன். உங்க செய்கை எப்படி இருக்கு? நீதியா இருக்குதா? உங்க செய்கை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா? உங்க செய்கை, உங்கள் வாழ்வாதாரம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா? அவர் யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் பரலோக பரிசுத்தத்தை நமக்குள்ளே கொண்டு வர நமக்குள்ளே வந்து தங்குறார். பரலோக பரிசுத்தம், உன்னதத்தின் பலனை நமக்குள்ளே உருவாக்க தேவன் விரும்புகிறார். உன்னத பலன், தெய்வீக வல்லமையை நமக்கு தர அவர் விரும்புகிறார். தெய்வீக வல்லமை. நீங்கள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். 4வதாக மகிமையான சந்தோஷத்தை தருவார். என்ன தருவார் ஆண்டவர்? சொல்லுங்க, மகிமையான சந்தோஷம். மகிமையான சந்தோஷத்தை உங்களுக்கு எனக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார். எந்த பாடுகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், அந்த ஆவியானவர் உங்களை துக்கமாக இருக்க விட மாட்டார். ஏன்னா அவர் அனுப்பப்பட்ட ஆவியானவர் அனுப்பினார் பாருங்க, பிதாவும் குமாரனும். அவர்கள் எல்லாரையும் விட மேலானவராக இருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர், சூரிய சந்திரனை படைத்தவர், கடலில் மீன்களை, கடல், பூமி, வானம், பூமி எல்லாத்தையும் அவருடைய வல்லமையினால் உண்டாக்குனது தேவ பிள்ளைகளை. அதனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னு வச்சுங்களேன், எந்த கவலையும் நம்மளை மேற்கொள்ளார். ஆவியானவர் ஆட்கொண்டு உங்களை நடத்தணும். என்ன சந்தோஷம் தெரியுமா? மகிமையான சந்தோஷம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். சீசர்கள் சுவிசேஷம் சொன்னதுனால பிடிச்சி அடிச்சு விட்டாங்க அவங்கள. ஆனால் சீசர்கள் சந்தோஷத்தை, இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வைங்களேன், ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு போகிறோம். வாரந்தோறும் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கவிதாக்க போறீங்களா, இப்படி பண்ணலாமா? அல்லேலூயா. 3 மணிக்கா? 3 மணி. பிள்ளைகள் நல்லா நிறைய, போன வாரம் 15 பேர் 11 பேர் பண்ணாங்க. நேற்று பாருங்கள், இந்த காசி பாண்டியன்னு சொல்கிற ஒரு அழகாக அந்த ட்ராக்ஸ் ஊழியத்தினால் வர்ற ஆசீர்வாதத்தை கூட சொல்கிறேன். 12 மணி நேரம் ஜெபம் நடந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல சாட்சி. ட்ராக்ஸ் ஊழியத்தை குறித்து சொன்னார். சாதாரணமாக தெருவில் நின்று ட்ராக்ஸ் கொடுத்தவர் இன்னைக்கு 200 சபைக்கு தலைவராக இருக்கிறார். நம்ம நாட்டில் இருக்கிற 10 மாநிலத்திலேயே 200 சபைகள் இருக்குதான் அவருடைய தலைமையின் கீழே. ஒரு அப்போஸ்தலனா எடுத்து பண்ணணும். இந்த ஆர்சி கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும் போதெல்லாம் ஆயிரக்கணக்கான ட்ராக்ஸை அள்ளிட்டு போயிடுவார். ட்ராக்ஸ் கொடுத்த மனுஷன். ட்ராக்ஸ் ஊழியம் சொல்கிறது ஓடுற தண்ணியில் அப்பத்தை போடு, நீண்ட நாளைக்கு முன்னாடி அதன் பலனை. கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும். வீட்டுக்குள்ளே வச்சு இஞ்சி அடிக்கக்கூடாது. இஞ்சி அடிக்கிற உரல் பெருமை, இஞ்சி இடிக்கிறது.
சில நேரத்தில் கோபத்திலே போட்டு இடிக்கிறது. இந்த மனுஷன் போனார் என்ன டம்மனு தலையில் அடிக்கிற மாதிரி அடிக்குது. இப்படியே இடித்து 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 கடைசியில் அவன் இடித்த புளி மாதிரி ஆயிடக்கூடாது. நல்லா என்ன செய்யணும்? டாக்ஸ் ஊழியம் பண்ணணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த. என்ன சொல்லியப்பா ரகபத்தையா? அல்லேலூயா. நல்ல மேஜர் ஐயா செய்யலாம்ல. தயாள் ஐயா வருங்காலத்தில் செய்யலாம். அவங்க 2 பேருக்கும் ஊழிய அழைப்பு இருக்குது. தயாள பிள்ளைக்கும் ரோபி அம்மாவுக்கும் ஊழிய அழைப்பு இருக்குது. ஆமாம், அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் மகிமையான பாத்திரமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் அதுக்கு தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியம் செய்யணும். உன்னத பலன். சுவிசேஷம் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு வர்றாங்க. வரும்போது அந்த வசனத்தை படிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள 2-3 வசனத்தை படிக்கலாமா? பாருங்க, தங்கள் எல்லைக்கு புறமா அடின்னு அடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? எங்கடா வந்து சுவிசேஷம் சொல்லின்னு விரட்டி விட்டாங்க. அடுத்து 52 காலில் உள்ள தூசிய அவர்களுக்கு எதிராக உதறி போட்டுட்டு பாருங்க போனார்கள். இதெல்லாம் சுவிசேஷத்துக்காக பாடுபட்டா நல்ல கெட்டதல்ல, நல்லது. அதனால ஆசீர்வாதம், மேன்மை. அல்லேலூயா. சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டாங்க. கைதட்டுமா எல்லாரும்? ஆவியில நிரம்பினாங்க. ஏன் தெரியுமா? என்னைய பேசிட்டான், என்னைய தொட்டுட்டான். நான் கர்த்தருடைய கண்மணி. என்னைய தொட்டவன் அவன் நிச்சயமா ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் அவனை சும்மா விட மாட்டார். நான் பட்ட அவமானத்துக்கு பதிலாக எனக்கு அவன் அவார்டு தான் கிடைக்கும், கருவாடுலாம் கிடைக்காது. அவார்டு. அல்லேலூயா. அவார்டு, ரிவார்டு, அவார்டு கிடைக்கும். சுவிசேஷத்திற்காக எழும்பணும். அல்லேலூயா. அது எழும்புனா பரலோக சந்தோஷம் நம்மளை நிரப்ப கலிகூற பண்ணுவாரான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதனால என் இருதயம் மகிழ்ந்தது. இதெல்லாம் அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது. இதெல்லாம் ஆவியில நிரம்ப நிரம்ப என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. சொல்லுங்க. ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஓலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், முதலற்று போனாலும், அப்படி என்ன சொல்லுங்க? வருமானம் உள்ள வல்லமோ போட்டோ வியாபாரமோ ஏதோ வருமானம் இல்லாமல் குறைஞ்சு போனாலும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன். அப்படி மகிழ்ந்திருக்கியா? கர்த்தரை துதிங்க. சிப்பின் தேவனுக்குள் மகிழ்ந்திருப்பேன். 19வது வசனம் படிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி. ஆமென். சங்கீதம் 16:11 எழுதப்பட்டிருக்க முடியாது. சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தமும் உங்க வலது பார்சத்தில் எனக்கு என்ன பேரின்பம்? நித்திய பேரின்பம். இதான் 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லப்படுது. அதனால இந்த வாரம்
ஊழியம் பண்ணுங்க, உங்க அபிஷேகம் வளரும். கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யுங்க, ஓடி ஓடி செய்யுங்க. துன்மார்க்கத்துக்கு ஏற்பான மதுவான வரி கொள்ளாமல் ஆவியில நிரம்பி செய்யுங்க. எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா பரலோகமே பொறுப்படுத்தும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க சந்ததியின் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியவும் சந்தானத்தின் மேலே வாழ்வாதாரத்தின் மேலே தம்முடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஊற்றுவார். புத்திர சந்தானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எல்லாரும் அப்படியே நாம் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம், அப்படி எழுந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எவ்வளவு ஒரு மகிமை.